வாங்கப்பா, எதுவும் இல்லப்பா. வந்து போய் நான் பாரு, நீ யாரும் பிரச்சனையாக போகுது. கேள்வி வெறியாக போகுது. என் பக்கத்துல வந்துட்டீங்களா? வரீங்களா ப்ரோ? அங்க பாருங்க ப்ரோ, பாருங்க ப்ரோ, மேல போகுது ப்ரோ. நீ போவாத போயிட்டு இருக்கு ப்ரோ. ப்ரோ மேல போகுது ப்ரோ. அப்படி நிலுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, வருது ப்ரோ. ப்ரோ கை ப்ரோ, கை வருது. எடுக்குது. எடுத்துருச்சு. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ எஸ் ப்ரோ. பேசாம பாருங்க, ரைட்ல பாருங்க. ரைட்ல போக பாருங்க. ஆடு தெரியுதுங்களா? ப்ரோ ஆடுற மாதிரி ஆடு. கீழ பேசாம பாருங்க. புக்கே ப்ரோ ஆடு ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ. இத ப்ரோ அப்பா பாருங்க ப்ரோ. அந்த பக்கம் இருக்கு ப்ரோ. இது இன்னொரு புடிச்சாமா ப்ரோ? கீழ பாருங்க ப்ரோ. பாப்பா வந்துருக்கு ப்ரோ. ப்ரோ வந்து ப்ரோ பாருங்க. அடிச்சிரலாம் ப்ரோ. போய் ஓடிங்க ப்ரோ. யார் இது? உங்களுக்கு என்ன வேணும்? ப்ரோ அப்ப நிக்குது. உள்ள போகுது, பில்லுக்குள்ள போகுது. ரைட்ல போகுது, பில்லுக்குள்ள போகுது. யாரு? யாரு இது? யாரு? அப்ப நிக்குது. யாரு இது? உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப நிக்குது. உள்ள போகுது, பில்லுக்குள்ள போகுது. ரைட்ல போகுது, பில்லுக்குள்ள போகுது. அந்த பில்லர் யாரு? இன்னும் அப்படியே போறப்பா சவுண்ட் கிடைச்ச உடனே நிக்குதுப்பா. கேமரா ஆஃப் பண்ணுங்க. கட்டே இல்லப்பா. அந்த பில்லர் யாரு? போவாதீங்க ப்ரோ. சொல்லுங்கப்பா. பில்லர் யாரு? பேசாம பாருங்க. நான் இது வரைக்கும் எதுவுமே கட் பண்ணல. அப்படியே தான் கேமரா வந்து எடுத்து வந்துட்டு இருக்கேன். அந்த பில்லர் யாரு? ப்ரோ இல்லாத மாதிரி இருக்கும் ப்ரோ. சத்தியமா எங்கேயே இருக்கும் ப்ரோ. கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. எதுவுமே நான் சீன் கட் பண்ணல. நான் பாருங்க. இந்த பில்லருக்குள்ள போயிட்டியா? இதுக்கு மேலே நான் எந்த ப்ரூஃபும் காமிக்க முடியாது உங்களுக்கு. இந்த பில்லருக்குள்ள போயிட்டியா? பாத்தீங்களா மறைஞ்சது போ. இந்த பில்லருக்குள்ள போயிட்டியா நீ? ஒரு செகண்ட் எப்படி போச்சு அதுக்குள்ள? இந்த பில்லருக்குள்ள போயிட்டியா? இப்போ பயங்கரமா விடுவோம். செம்ம ஆயிட்டு பாது. அப்ப நிக்குது. யாரு இது? உங்களுக்கு என்ன வேணும்? அப்ப நிக்குது. உள்ள போகுது, பில்லுக்குள்ள போகுது. ரைட்ல போகுது, பில்லுக்குள்ள போகுது. அந்த பில்லர் யாரு? இன்னும் அப்படியே போறப்பா சவுண்ட் கிடைச்ச உடனே நிக்குதுப்பா. கேமரா ஆஃப் பண்ணுங்க. கட்டே இல்லப்பா. அந்த பில்லர் யாரு? போவாதீங்க ப்ரோ. சொல்லுங்கப்பா. பில்லர் யாரு? பேசாம பாருங்க. நான் இது வரைக்கும் எதுவுமே கட் பண்ணல. அப்படியே தான் கேமரா வந்து எடுத்து வந்துட்டு இருக்கேன். அந்த பில்லர் யாரு? ப்ரோ இல்லாத மாதிரி இருக்கும் ப்ரோ. சத்தியமா எங்கேயே இருக்கும் ப்ரோ. கண்ணு முன்னாடியே தான் இருக்கு. எதுவுமே நான் சீன் கட் பண்ணல. நான் பாருங்க. இந்த பில்லருக்குள்ள போயிட்டியா? இதுக்கு மேலே நான் எந்த ப்ரூஃபும் காமிக்க முடியாது உங்களுக்கு. இந்த பில்லருக்குள்ள போயிட்டியா? பாத்தீங்களா மறைஞ்சது போ. இந்த பில்லருக்குள்ள போயிட்டியா நீ? ஒரு செகண்ட் எப்படி போச்சு அதுக்குள்ள? இந்த பில்லருக்குள்ள போயிட்டியா? இப்போ பயங்கரமா விடுவோம். ரூம்ல யாரா இருக்கீங்களா? இந்த பில்லருக்குள்ள யார் போனது? இன்னமும் இருக்குப்பா. இந்த பில்லருக்குள்ள யார் போனது? வேற மாதிரி பண்ணுது பாத்தீங்க. சத்தியம் சொல்றேன்ப்பா. இந்த மாதிரிலாம் 3 மணி ஆக போகுது. வாட்ச் பண்ணி நீங்க ஏன் இறந்து போனீங்க? உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு உங்க அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பா படிக்க சொன்னதுனால இறந்து போனீங்களா நீங்க? ப்ரோ கேட்டு மீட்டர் கொடுங்க. என் கூட யாரா பேசலாம் இந்த கேட்டு மீட்டர் மூலியமா? ப்ரைஸ் அப்பா வச்சு நான் ஒரு 2-3 கேள்வி வந்து கேட்க போகிறேன். அந்த ஆத்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு வேறு வழி எதுவுமே தெரில. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பில்லுக்குள்ளே போனது. ஏன்னா இது கன்ஃபார்மாக வந்து எங்களை ஏதோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட இன்ஸ்டிங் சொல்லிகிட்டே இருக்குது. அதனால் அப்பா வச்சு ஒரு 2-3 கேள்வி கேட்கலாம். எதனா பாசிட்டிவான ஆன்சர் வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கிட்ட எதனா
இதெல்லாம் பேசி பார்க்கலாம் கைஸ். இதெல்லாம் கேட்டோ மீட்டர் மூலியமா தான் அதுக்கிட்ட எங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்பா கிட்ட கேட்டோ மீட்டர் கொடுத்து ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்லாம் கேட்க வைக்கலாம் கைஸ். அதனால் அது மட்டும் நான் பண்ணிட்டு இங்கே கிளம்ப போகிறோம். டைம் 3 மணி ஆயிடுச்சு. இன்னும் 2 மணி நேரத்தில் விடிஞ்சிடும். என்னப்பா கொஸ்டின் கேட்குறீங்களா? கேட்குறேன் ப்ரோ கேட்டோ மீட்டர் கொடுங்க ப்ரோ. என்னப்பா பிரச்சனை? ஏன் எங்களை மாற்றி மாற்றி இப்படி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணிட்டியா? என்ன காரணம்? ஏமா அப்பான்னு சொன்னாவே இப்படி கோவம் வருது? உங்கள் அப்பா வந்து நீ இப்படி தான் கொல்லுவியா? சொல்லுமா பாருவா. இது மாதிரி எதுக்கு இந்த சேர் எடுத்து அடிக்கிற? நான் அந்த மாதிரி என்னம்மா பண்ண ஒன்று? எங்கள் 3 பேரையும் இந்த மாதிரி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கேம்மா. எதுக்குமா அந்த மாதிரி பண்ணுற? உனக்கும் உங்கள் அப்பாவுக்கு என்னம்மா பிரச்சனை? நீ சாகும்போது உனக்கும் உங்கள் அப்பாவுக்கு என்ன சண்டை? 2 பேருக்கு சண்டைன்னு சொன்னாங்க. அது என்னம்மா சண்டை? உங்கள் அப்பாவை நீ வந்து படிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாரா? உன்னால் படிக்க முடியலையா? அதனால தான் அந்த முடிவுக்கு வந்தியா நீ? படிப்பு முக்கியம் இல்லைம்மா. மினிமம் ஒரு டிகிரியாவது பண்ணலாமே இல்லை? அதை வச்சு நம்ம அதுக்கப்புறம் மேலே மேலே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன் நீ இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு? இதெல்லாம் ஒரு முடிவே இல்லையே. தற்கொலை பண்ணிக்கிறது தான் முடிவா? எங்கள் அப்பாட்ட வந்து எங்கள் அப்பாட்ட எல்லாமே கொஸ்டின் கேட்டார் உங்ககிட்ட. எனக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் எங்கள் 3 பேர்த்தை இப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீ உங்கள் அப்பா உன்னை படிக்க சொன்னதுனால நீ இறந்து போயிட்டியா? என் கூட என்ன கம்யூனிகேட் பண்ண முடியுமா இந்த கேட்டோ மீட்டர் மூலியமா? எங்கள் அப்பா உங்கள் அப்பா படிக்க சொன்னதுனால நீ இறந்து போயிட்டியா? அதனால தான் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சண்டை வந்ததா? ப்ரோ பிங்காது ப்ரோ இங்கே தான் இருக்கு. உன்னை படிக்க சொன்னதுனால தான் நீ தற்கொலை பண்ணிக்கிட்டியா? படிப்பு முக்கியம் தானே? படிப்பு முக்கியம் தானே? ப்ரோ பிங்க் ஆயிட்டு ப்ரோ. தெரியுது ப்ரோ. படிப்பு முக்கியம் தானே? ப்ரோ ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணுங்க. கன்ஃபார்மா டிகிரி முக்கியம். பிங்க் ஆயிட்டு இந்த வேர்ல்ட்ல சர்வே பண்றது கன்ஃபார்மா மினிமம் ஒரு டிகிரியாவது முக்கியம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கலாம். ப்ரோ வினேஷ் ப்ரோ கோவப்படுதா பேச வரதான் தெரியல ப்ரோ. பேச நிப்பாட்டுங்க ப்ரோ. உனக்கும் அப்பாவுக்கும் இதான் சண்டையா? படிக்க சொன்னதால தான் இறந்து போயிட்டியா? கேள்வி கோவமாகுது. ரெஸ்பான்ஸ் தெரியல ப்ரோ. கொஞ்சம் பேச நிப்பாட்டுங்க ப்ரோ. உங்க அப்பா நான் இந்த இடத்துக்கு கூட்டு வரட்டுமா? அதுக்கு ஆமா சொன்னா வேணா சொல்ல தெரியல ப்ரோ. உங்க அப்பாவை நான் இங்க கூட்டு வரணும்னா ஃப்ளெக்சுவேட் பண்ணி காமிக்கிறியா? ப்ரோ ஆவல ப்ரோ. ப்ரோ சொன்னல ப்ரோ. உங்க அப்பா பிடிக்கலையா? உங்க அப்பா எனக்கு பிடிக்கல. உங்க அப்பா நல்லதுதான் சொன்னாரு. ப்ரோ பாருங்க ப்ரோ. சவுண்ட் பயங்கரமா கிடைச்சுமா? இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஷெல்ஃப்ல இருக்கறதெல்லாம் உன்னோட புக்ஸா? இதெல்லாம் யாரோட புக்ஸ்? ப்ரோ அதெல்லாம் ஃபைல் மாதிரி இருக்கு ப்ரோ. வினேஷ் ப்ரோ இந்த ஷெல்ஃப்ல இருக்கறதெல்லாம் உன்னோட ஃபைலா? உன்னோட புக்ஸா இதெல்லாம்? உன்னோட புக்ஸா? எஸ் ப்ரோ தயவுசெய்து என்னமோ நடக்குது. கீழே விட மேலே வேற மாதிரி நடக்குது ப்ரோ. பேசுறது நிப்பாட்டி தயவுசெய்து கிளம்பிடலாம் ப்ரோ. நம்ம அங்கேயாவது தப்பிச்சிட்டோம் ப்ரோ. ப்ரோ அமைதியா இருங்க ப்ரோ. இது உன்னோட புக்கா? எங்கடா இதெல்லாம் பேச முடியுமா? என்ன பேச முடியுமா? இந்த புக்ஸ் எல்லாம் உன்னோடதா? புக்கெல்லாம் உண்டா? செல்ஃபில் அடிக்க வச்சிருக்கேன். அந்த புக்ஸ் எல்லாம் உன்னோடதா? ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. வினேஷ் ப்ரோ பேசாம பாருங்க. ரைட்ல இருக்க புக் பாருங்க. ஆடு தெரியுங்களா? ப்ரோ ஆர்டர் மாதிரி கீழ பேசணும் பாருங்க. புக் எப்படி ஆர்டர் ப்ரோ? அங்க பாருங்க ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ. இதெல்லாம் பாருங்க ப்ரோ. அப்பா பாருங்க ப்ரோ. அந்த பக்கம் இருங்க ப்ரோ. இது உன்னோட புக்ஸா ப்ரோ? ப்ரோ கீழ பாருங்க ப்ரோ. ப்ரோ இவனே உள்ள ப்ரோ. என்ன புக் இருந்துச்சு? அப்பா பாருங்க பாருங்க பா. இல்ல கற்பனை கேட்டதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. கைஸ் இங்க பாருங்க. எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது. ப்ரோ அங்க பாருங்க ப்ரோ. வினேஷ் ப்ரோ பேசாம பாருங்க. ரைட்ல இருக்க புக் பாருங்க. ஆடு தெரியுங்களா? ப்ரோ ஆர்டர் மாதிரி ப்ரோ. கீழ பேசணும் பாருங்க. புக் எப்படி ஆர்டர் ப்ரோ? அங்க பாருங்க ப்ரோ. அங்க பாருங்க ப்ரோ. இதெல்லாம் பாருங்க ப்ரோ. அப்பா பாருங்க ப்ரோ. அந்த பக்கம் இருங்க ப்ரோ. இது உன்னோட புக்ஸா ப்ரோ? ப்ரோ கீழ பாருங்க ப்ரோ. ப்ரோ இவனே உள்ள ப்ரோ. என்ன புக் இருந்துச்சு? அப்பா பாருங்க பாருங்க பா. இல்ல கற்பனை கேட்டதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. கைஸ் இங்க பாருங்க. எல்லாமே கீழே விழுந்து கிடக்குது. ஷெல்ஃப்ல இந்த எல்லா புக்ஸுமே கீழே விழுந்துருச்சு கைஸ். இங்க இதெல்லாம் உங்களுதா? அது என்ன வேகமா தள்ளி விட்டுச்சு? சித்தி வேணும் சித்தி அதெல்லாம் அமைதி ப்ரோ. இதுதான் ப்ரோ தொட்டதுனால தான் ப்ரோ அதெல்லாம் தொடக்கூடாது. யாரு? சித்தி இதெல்லாம் உங்களோட புக்ஸா? உங்களுக்கே அதெல்லாம் தொட்டது கோவம் வருது. ஏன் தள்ளி விடுறீங்க? ஏன் தள்ளி விடுறீங்க?
ஏன் தள்ளி விடுறீங்க? ப்ரோ வேணாம் ப்ரோ. யாரு அங்க வெளியே சவுண்ட் வருது. யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? இங்கே யாருமே இல்லை. சவுண்ட் வந்துட்டு இருக்கு. இது என்ன ப்ரோ? இது தூக்கு கயிறு மாதிரி இருக்கு ப்ரோ. பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? தூக்கு கயிறு மாதிரி இருக்கு. கீழே பார்த்தோம் மேல என்ன கட் பண்ண மாதிரி இல்லை, தூக்கு கயிறு மாதிரி தான் இருக்கு. கட் பண்ணி தூக்க இருக்குதான். இதில் தான் போட்டுக்கிட்டுக்குமா தெரியல. இங்கேருந்து எப்படி கீழே குச்சிருக்கோம். கைஸ் இங்கே பாருங்க. இன்னொரு ப்ரோ பாருங்க, தூக்கு கயிறு மாதிரி இருக்கு இந்த இடத்துல. கிளாஸ் தான் மண்டி செத்து போய் சொன்னாங்க. அமைதியாக இருப்பேன், நான் பார்த்துட்டு வந்தது இதாக இருக்கு. ஒருவேளை கணக்கு உடச்சிருக்கு, ஒருவேளை கணக்கு உடச்சு கீழே வந்திருக்காங்க. யாரா இருக்கீங்களா? யாரா இருக்கீங்களா? எந்த மாதிரி காட்டுக்குள்ள இருக்கோம் பார்த்தீங்களா? அது பாருங்க, தூக்கு கயிறு மாதிரியே இருக்கு இந்த இடத்துல. தூக்கு கயிறே தான் அது. இப்போ பாருங்க, மேலே ஏதோ கட்டி தூக்க போட்டிருக்க மாதிரி இருக்குது. இந்த கயிறில் தான் நீங்கள் தூக்கு போட்டு இருந்தீங்களா? தூக்கு போட்டது ஊர்ல இந்த கயிறில் தான் தூக்கு போட்டு இருந்தீங்களா? சுத்திக்கு அமைதியாரு, கிளாஸ் தான் அமைதியாரு. கேள்விப்பட்டோம். இந்த தூங்க இது நிற்கிற மாதிரி ப்ரோ இருக்கு. என்னப்பா? வாய்ப்பார் வந்தப்பா இது நிற்கிற மாதிரி இருக்கு. வாங்கப்பா. அப்பா ஏன் என்ன சொல்லிட்டு பண்ணுங்கப்பா. தனியாக எங்கேயும் போயிட்டு இருக்காருங்கப்பா. மிஸ் ப்ரோ அப்பா நின்றுட்டு இங்க இருக்காரு. வாங்கப்பா. அப்பா ஓரம் போகாதீங்க, இங்க வாங்கப்பா. என்னப்பா? நிற்குது. என்ன பண்ணிக்குது? எதாவது நிற்குது. முன்னாடி பார்த்துக்கல ஆ, எல்லாருக்கிட்ட மறைஞ்சி அதே மாதிரி நிற்குது. பின்னாடி வாங்க. இங்க வாங்க, தயவு செஞ்சு இங்க வாங்கப்பா. பா போகாதீங்க ப்ரோ. உங்களுக்கு என்ன வேணும்? ப்ரோ அப்பா ப்ரோ அப்பா என்னாச்சு ப்ரோ? அப்பா வந்துருக்கு ப்ரோ. உங்களை அடிச்சிருவேன் ப்ரோ. போய் விட்டுருங்க ப்ரோ, போய் விட்டுருங்க ப்ரோ, போய் விட்டுருங்க. நான் சத்தம் போட்டு எனக்கு பயப்படாத. இருங்க ப்ரோ, உங்களை அடிச்சிருக்கமா? இருங்க ப்ரோ, குடு ஓடி விட்டு. அப்பா விட்டுருங்க ப்ரோ. போலி ஓட்டு போட்டு மாமலே, போட்டு மாமலே, போலி ஓட்டு போட்டுமா. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பிள்ளைங்க தயவு செஞ்சு வெளியே வா. அப்பாவை பாருங்க என்னாச்சுன்னு அவருக்கு பாருங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. யார் அது? போலி ஓட்டு போட்டு மாமலே, போலி ஓட்டு போட்டுமா. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பிள்ளைங்க தயவு செஞ்சு வெளியே வா. அப்பாவை பாருங்க என்னாச்சுன்னு அவருக்கு பாருங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. யார் அது? என்ன பண்ணுது பாத்தீங்களா ப்ரோ? ப்ரோ என்ன அட்டாக் பண்ணி வச்சிருக்கீங்க? தண்ணி கொடுங்க ப்ரோ. எதுக்கு இந்த சனி அட்டாக் பண்ணி தொலைதுன்னு தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ? எந்திரிங்கப்பா. ப்ரோ நான் அப்பவே சொன்னேன் போவாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எது உங்களை பிடிச்சி இழுத்தது? என்னன்னே தெரியல. ப்ரோ பாத்தீங்களா ப்ரோ? என்னமோ நடக்குது ப்ரோ. உங்களை இழுத்துட்டு போச்சு ஒரு உருவம். என்னன்னே எனக்கே தெரியல. ப்ரோ மயக்கம் போட்டுருக்காரு ப்ரோ. மினிஸ் ப்ரோ நீங்க பாத்தீங்க, நான் அப்பா பிடிச்சி எடுத்துட்டு போங்க. காலை இல்ல ப்ரோ. என்ன அட்டாக் பண்ணிச்சு ப்ரோ? என்ன உங்களையே பார்த்தேன் ப்ரோ. நீ கீழே விழுந்துட்டீங்க ப்ரோ. ப்ரோ கேட்டு போயிட்டு ப்ரோ. சொல்லி விடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ இங்கேருந்து தப்பிச்சே போக முடியாது போல ப்ரோ. இருங்க ப்ரோ, ஃபஸ்ட்டு எல்லாத்து மாதிரியும் போகணும் ப்ரோ. ஓடி மாட்டுறது அடுத்த வாட்டி வரும்போது கொஞ்சம் இதாக எடுத்துட்டு ஒன்று புரியுது. எனக்கு தான் முடியல ப்ரோ. நான் தெளிவாக ப்ரோ. அப்பா மேலே எல்லாத்துக்கும் தான் ப்ரோ. எனக்கே நான் போட்டுக்கணும் ப்ரோ. புரியுங்க ப்ரோ. ப்ரோ அவங்க கையை பிடிங்க ப்ரோ. கையை பிடிச்சி வாங்க ப்ரோ. கேட்ட மீட்டர் கொடுங்க. இங்கேருந்து நம்ம உயிரோட போக முடியாதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. கேட்ட மீட்டர் கொடுங்க. கூட்டம் பின்னாடி வாங்க ப்ரோ. தயவுசெய்து பின்னாடி வாங்க. இந்த புக்ஸ் எல்லாம் தள்ளி விட்ருக்கீங்க கீழே. இப்போ என்ன இந்த இடத்துல இந்த அட்டாக் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இந்த இடத்துல யாரும் இருக்கீங்களா? இன்னுமே ஃப்ளக்சுவேஷன் வருது இருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்க லிங்க் ஆகுது ப்ரோ. பாருங்க இந்த பில்லர்கிட்ட என்ன ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. இந்த பில்லர்கிட்ட இருந்தால் என்ன அட்டாக் பண்ணிச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பில்லர்கிட்ட இருந்தால் என்ன அவ்வளோவா அட்டாக் பண்ணிச்சு. என்னை அப்படியே என் கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி விட்டது. எங்கள் அப்பா இந்த இடத்துல இழுத்துட்டு போச்சு. எங்கள் அப்பா இங்கே தான் இருக்கு. இந்த பிள்ளைங்க தான் இருக்கு. ப்ரோ பாருங்க ப்ரோ எப்படி இருக்காரு அப்படின்ட்டு. மூஞ்சி மாறிடுச்சு ப்ரோ. ப்ரோ எனக்கு என்னமோ ரிச்சுவல்ஸ் பண்ணாதான் ப்ரோ.
ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ. ப்ரோ வெளியே போக கூடாது ப்ரோ நம்மள இங்கிருந்து. வேணாம் ப்ரோ அதெல்லாம். வெளியே போக கூடாது ப்ரோ நம்மள இங்கிருந்து. பா உங்களுக்கு என்ன நாங்க ரிச்சுவல்ஸ் பண்ணுமா? ரிச்சுவல்ஸ் பண்ணி உங்க ஆத்திரத்தை நாங்க இதெல்லாம் அடக்கணுமா? நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோமா? தெரியல என்னன்னு. எதுக்கு எங்க 3 பேத்தையும் அட்டாக் பண்றீங்க? தூண் வரைக்கும் இழுத்து போச்சுப்பா உங்களை. எனக்கே தெரியல. தூக்கிட்டு தான் ப்ரோ போச்சு. அசாடு தூக்கிட்டு போய் ப்ரோ கால் இல்ல ப்ரோ அதுக்கு. இப்போ கீழே அப்பா பெஞ்சு போட்டுருக்கு ப்ரோ. நம்ம பார்க்கல அப்பா கொண்டு இருக்க முடியும். இப்போ எல்லாம் பிடிச்சி ஒரு செகண்ட் ப்ரோ. கால் இல்ல ப்ரோ அதுக்கு. பாத்தீங்களா இல்லையா? கை மட்டும் இருக்கு. கை ப்ரோ அது சேஃபா இல்ல ப்ரோ அது. ப்ரோ ஆவி மாதிரி இருந்தது ப்ரோ பாக்குறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சா? இன்னுமே தெரியல. ப்ரோ மயக்கம் போட்டுருந்தாரு ப்ரோ அவரு. நாங்கள் வந்ததான் எனக்கு தெரியும். ரொம்ப தெரியல. உங்களை யார் பிடிச்சிருந்தாங்க? அது எப்படி இருந்துச்சு? பார்க்கும்போது தெரிஞ்சா? ப்ரோ நம்ம சேஃபா போக முடியாது ப்ரோ. இந்த வெளியே அன்னைக்கு வெளியே முன்ன பார்க்கல அதே மாதிரி தான் இருந்தது. நின்றுக்கிட்டு இருந்த மாதிரி. என்ன ப்ரோ பண்றது? முக்கியமாக வாய்ப்பு இல்லை ப்ரோ. நம்ம சேஃபா போக. உங்களுக்கு என்ன பிடிச்சது இருந்தா சொல்லுங்க. என்கிட்ட இருந்தா நான் கொடுத்துட்டு போறேன். எங்களை தயவு செஞ்சு இங்க போக விட்டுருங்க. நீங்க இவ்வளவு ஆக்ரோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமா தெரியாது. இந்த ரூம்ல எங்கன்னா இருக்கீங்களா? கண்ணுக்கு ப்ரோ அவர் கூப்பிட்டாங்க ப்ரோ தயவு செஞ்சு. இந்த ரூம்ல எங்கன்னா இருக்கீங்களா? இந்த ரூம்ல இருக்கீங்களா? நெகட்டிவ் எனர்ஜி கிளீனா என்னால் ஃபீல் பண்ண முடியுது. வந்து பார்த்தோம் அவ்வளோதான். ப்ரோ அவர் கூட்டிகிட்டே வாங்க ப்ரோ. அவர் கை விடாதீங்க ப்ரோ. கூட்டிகிட்டே வாங்க ப்ரோ. ரைஸ் அப்போ என்ன ரூட்டை பார்த்தா பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. 3 பேரையும் அட்டாக் பண்ணது நீங்கள் பார்த்துருக்கீங்க. நாங்கள் வெளியே வரோம். தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாதீங்க. ப்ரோ மாடி ப்ரோ. நைட் விஷன் கொடுங்க ப்ரோ. நைட் விஷன் கொடுங்க. போனது நைட் விஷன் கொடுங்க ப்ரோ. ப்ரோ ஏன் லைட் ஆஃப் பண்ணீங்க? ப்ரோ இருக்குன்னு தோணுது ப்ரோ எனக்கு. இருக்கு தோணுதுல ப்ரோ. எல்லாமே பார்த்துட்டேன் ப்ரோ. இருக்கு தோணுது. என்ன இருக்கிறதுனால தான் நைட் விஷன் கொடுங்க. மேலே இருக்கீங்களா? பின்னாடி வாங்க ப்ரோ. இது உங்களோட இடமா? ஏன் இப்படி எங்களை அட்டாக் பண்றீங்க? கீழே பார்த்து வாங்க. கீழே பார்த்து வாங்க ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ. ப்ளீஸ் உங்களுக்கு தெரியுதா நாங்கள் எந்த மாதிரி இடத்துல நின்றுருக்கோம் அப்படின்ட்டு? இங்கே பாருங்க. சிட்டி எங்கே இருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாகவே காடு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே காமிக்கணும். உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள். நைட் விஷன் பிடிங்க ப்ரோ. எதனா தெரியுதா பாருங்கள். சவுண்டு. ஆமாம் என்ன சார் கடைசியில் யார்? ப்ளீஸ் நாய் குறைக்க ஆரம்பிக்குது. ப்ளீஸ் உங்களுக்கு தெரியுதா நாங்கள் எந்த மாதிரி இடத்துல நின்றுருக்கோன்னு? இது பாருங்கள் தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே காடு. இது பாருங்கள். என்ன இருக்கீங்களா இங்கே? நாய் குளிக்கிறது போ திடீர்னு. அது ஒரு பில்டிங் தான். ஏதோ தெரியல பில்டிங் மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுதா கைஸ்? பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுற பாருங்க. பாருங்க சிட்டி ஃபாரஸ்ட்டு சிட்டி எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சிட்டி இந்த மாதிரி இடத்துல இது லொக்கேட் ஆகிருக்கு. நான் உளறிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பயத்தில். நைட் விஷன் கொடுங்க. பாருங்க காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். பிடிங்க போகுது பிடிங்குது தெரியுதுங்களா? எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்ஃப்ராரெட் ரேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? நாங்கள் உயிரோட போமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. அவர் பாருங்கள் என்ன எங்கள் அப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல.
ஃபஸ்ட் வாட்டி ஷூட்டிங் கூப்பிட்டு வந்திருக்கோம். ஆர்வ குளரில் போயிட்டு கண்டிப்பாக அதுக்கிட்ட ப்ரொசஸ் ஆன மாதிரி ஆகிட்டுருக்காரு இப்போது. கீழே போகலாம் வாங்க ப்ரோ. அப்படிங்க ப்ரோ கீழே போய்ட்டு அதுக்கிட்ட எதனா பேசிட்டு ப்ரோ ரிச்சுவல்ஸ் பண்ணலாம் ப்ரோ. ரிச்சுவல்ஸ் பண்ணாமல் வேறு வழியே இல்லை ப்ரோ. என்னமோ ரிச்சுவல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இல்லாட்டி எங்கள் கன்ஃபார்மாக எங்கள் வீட்டு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அது எங்களுக்கு தேவையும் இல்லை. அப்படி வந்ததுனா பெரிய பிரச்சனையாகிடும். சவுண்டு பார்த்து யாரு பின்னாடி இருந்தது மேலே ஆப்ஷன் யாரு தயவுசெய்து கீழே மட்டும் சந்தை மாதிரி போயிட்டு ப்ரோ. தெரியல ப்ரோ என்ன இருக்குது. யாரா இருக்கீங்களாங்க? என்ன இடத்துல சமைக்கிறதா இருக்குது? இல்லை ப்ரோ யாரும் இல்லை. கீழே போனோம் நான் ஏதோ தான் ப்ரோ. அப்போ இந்த அப்போ தான் ப்ரோ இருக்கு. வாங்க ப்ரோ பேசுங்க. கீழே போகிறோம். பார்த்து வாங்க. போகலாம். குளிங்களா? தெரியும் இருப்போம். பார்த்து ரைஸ் இடமே அப்படி டெட் சைலண்ட்டாக இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. என்ன ப்ரோ ரிச்சுவல்ஸ் பண்ணலாமா? பண்ணால் தான் நமக்கு தப்பிக்க முடியும். என்ன ப்ரோ நமக்கு தப்பிக்கலாம் முடியாது. தப்பிச்செல்லாம் வச்சுக்கோங்கப்பா. கண்டிப்பாக வீட்டு வரைக்கும் இது பண்ணு ப்ரோ. ரைஸ் நீங்களே பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்கள் 3 பேர்த்தையும் திருப்பி அட்டாக் பண்ணுது. எங்கள் அப்பாவை என்னன்னு தெரியல. அப்பாவை அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அவங்க அப்பாவை. ஏன்னா நான் கொஸ்டின் கேட்கும்போது அவ்வளோ சவுண்ட் வந்தது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்பாவை பிடிச்சி இழுத்துட்டு போச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் கிட்ட போகும்போது என்ன அந்த மாதிரி இது வரைக்கும் நான் அவ்வளோ கிட்ட ஒரு உருவத்தை நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி அது இருந்தது. ரிச்சுவல்ஸ் பண்ணாமல் இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கைஸ். நான் வச்சு அதோட அஸ்தி எதனா எடுத்து ரிச்சுவல்ஸ் பண்ணலாம். என்ன ப்ரோ ஓகே உங்களுக்கு? அப்பா ஓகே சொல்கிறார் ப்ரோ. பண்ணிட்டு போகலாம் ப்ரோ. இதுக்கு மேலே இங்கே வரப்போகிறது இல்லை ப்ரோ. இதை மட்டும் பண்ணிட்டு போகலாம் ப்ரோ. 4 மணி ஆக போகுது ப்ரோ டைமு. ஓகேவா? பண்ணிட்டு போகலாம். பேசுங்க. கீழே போகிறோம். 3 பேரும் அவங்க பேசிட்டோம். ரிச்சுவல்ஸ் பண்ணிட்டு தான் போகிறோம். நான் இன்னும் ஒரு பிளாக்குக்கு போகவே இல்லை. இந்த பிளாக்குக்கு போயிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ரோ ஹோலி வாட்டர் கொடுங்க. ஓப்பன் பண்ணுங்க. பேச நாங்கள் முன்னாடி ஹோலி வாட்டர் போட்டு போகிறோம். ஏன்னா வெளியே போகும்போது கன்ஃபார்மாக அட்டாக் பண்ணுமோ இல்லைன்னு தெரியல. பிடிங்க ப்ரோ. கேட்டோமீட்டர் செக் பண்ணிக்கிறோம் அதோட ப்ரெசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் எதனா செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பில்டிங்லேருந்து வெளியே வர அனுமதிக்கிறீங்களா? இந்த கேட்டோமீட்டர் பிளிங்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து போக முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த கேட்டோமீட்டர் மட்டும் ஃப்ளக்சுவேட் பண்ணாமல் இருங்க. நீங்கள் என் பக்கத்தில் வரல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டு போகிறேன். எங்களை இங்கேருந்து வெளியே அனுப்புறீங்களா? இந்த கேட்டோமீட்டர் ஃப்ளக்சுவேட் ஆச்சு அப்படின்னா நாங்கள் இங்கே இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இல்லை எங்களால் உங்களுக்கு எதனா உதவி ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கேட்டோமீட்டர் வந்து ஃப்ளக்சுவேட் பண்ணாமல் இருங்க. கைஸ் எந்த வித சவுண்டும் இல்லை. எந்த வித சிக்னல் எங்களுக்கு வரவும் இல்லை. வெளியே வரலாமா நாங்கள்? கைஸ் எதுவுமே எந்த சவுண்டுமே இல்லை. இந்த ரூமில் தான் அவ்வளோ நடந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள். இந்த ரூமில் இந்த இடத்துல தான் எங்களை அட்டாக் பண்ணது. எதுவுமே இல்லை இந்த இடத்துல. அந்த பக்கம் அங்கே தான் இதுக்கு மேலே தான் ஃபுல் பில்டிங் இருக்குது. கைஸ் இது உள்ள சவுண்ட் கேட்குது. பார்த்து சின்னதுக்கெலாம் பயப்பட வேண்டியதாக இருக்குது. சின்ன சவுண்ட் பயமாக இருக்குது ப்ரோ. அங்கே பாருங்க. படியில் பாருங்க. யார் நீங்கள்? ப்ரோ மேலே போகுது ப்ரோ. நீ போகாத போயிட்டு இருக்கு ப்ரோ. ப்ரோ மேலே போகுது ப்ரோ. அப்படியே நில்லுங்க. உங்களுக்கு எதனா தேவையா? என்கிட்ட இருந்து உங்களுக்கு எதனா தேவையா? உங்களுக்கு என்ன தேவைன்னா எங்கிட்ட கேட்கலாம். நிக்குது ப்ரோ. நாங்கள் மேலே வரணுமா? நிக்குது ப்ரோ. அது உங்க இடமா? நாங்கள் இங்கே வந்து தப்பா?
உள்ள போகுது உள்ள போகுது உள்ள போகுது உள்ள போகுது யார் நீங்க ப்ரோ மேலே போகுது ப்ரோ போகுது நீ போகாத அமைதியா இருங்க போயிட்டு இருக்கு ப்ரோ ப்ரோ மேலே போகுது ப்ரோ அப்படியே நிலுங்க ப்ரோ நில்லுங்க உங்களுக்கு எதனா தேவையா என்கிட்ட இருந்து உங்களுக்கு எதனா தேவையா போட்டு உங்களுக்கு என்ன தேவைனா எங்கிட்ட கேட்கலாம் நிக்குது ப்ரோ நாங்க மேலே வரணுமா நிக்குது ப்ரோ அது உங்க இடமா நாங்க இங்க வந்து தப்பா உள்ள போகுது உள்ள போகுது உள்ள போகுது புது இடம் ப்ரோ என்ன ப்ரோ இடம் இந்த மாதிரி உங்க பேர் என்ன அப்பா இது இப்படி இருக்கு. உங்க பேர் என்ன நம்ம இது பண்ணிட்டு அருண் பாருங்க பாத்தீங்களாப்பா இது மேலே தான் போகுது. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ எவ்வளவு பெரிய ரூம்னு பார்த்து வாங்க ப்ரோ கீழே ஃபுல்லாக கண்ணாடி உடைஞ்சிருக்கு ஹலோ இப்போ நான் பார்த்து விடுவோம் இங்கே இறந்து போன பொண்ணோடதா ஹலோ ப்ரோ அமைதியாக இருங்க இங்கே வந்து அங்கே போச்சு தெரியலையே. இங்கேருந்து நம்ம கூட்டிட்டு வரணும். ஒன்றுமே இல்லை. எங்கேயாவது கூப்பிட்டு வந்துச்சு தெரியல என்ன பண்ண புரியலப்பா. ஒன்றும் புரியல. எல்லா இடத்துலையுமே நிற்கிது. அமைதியாக இருங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ரோ எக்கோ பார்த்தீங்களா எப்படி அடிக்குது கீழே கூட அவ்வளோ எக்கோ இல்லை இங்கே எப்படி இருக்கு எக்கோ? நீங்கள் ஓகே தானே உங்களுக்கு ஆ இந்த மாதிரி இல்லை ப்ரோ. தெரியுது ப்ரோ அது மூஞ்ச பார்த்தா தெரியுது ப்ரோ எனக்கு அதான் ப்ரோ கேட்டேன் பேச உங்களுக்கு அவ்வளோ எக்கோ அடிக்குதுங்க நான் பேச நமக்கே புரியல. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண மாட்டேங்குது இது பாருங்க இந்த இடத்து தெரியுதுங்களா இங்கே பாருங்க ஒரு நன்கதான் வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி நாங்கள் உள்ளே வரலாமா நீங்கள் பேசாதீங்க ப்ரோ ஏதோ இது பண்ணலாம் அவர் பக்கத்தில் கொடுத்தோங்க ப்ரோ யாரு யாரு இந்த ரூமில் தான் இருக்குது. யாரு இப்போ சவுண்ட் வந்து இந்த ரூம்லேருந்து அதை நீங்கள் கொடுத்தது தானா மிஸ் ப்ரோ இங்கே தான் இருக்குது. இன்னும் வெளியே போயிடலாம் பேசாமல். இது வேண்டாம். நிற்கிறது ரொம்ப டேஞ்சர். வெளியே போகிறதா நல்லது. ஹலோ எக்கோ அடிச்சு ஒன்றும் புரியல. கைஸ் இங்கே பயங்கரமாக எக்கோ அவ்வளோ எக்கோவாக இருக்குது என்ன பண்ண தெரியல எனக்கு தெரியல எப்படி தெரியல ப்ரோ அப்படியே நவுந்து வருது. இப்போ என்ன வச்சிருக்காங்க ரூம் காணோம். நானும் எல்லா ரூமும் தான் ப்ரோ செக் பண்ணுறேன் என்னை எதாவது அட்டாக் பண்ணீங்க போயிடுச்சு அந்த பக்கம். மிஸ் ப்ரோ அந்த பக்கம் போயிட்டு தான் வேணாம் தேவையில்லாம ப்ரோ அங்க ஒரு பிளேன் இருக்கு இடம். அமைதியாக இருங்க ப்ரோ குட்டி ரூம் நம்ம என்ன பண்ணி பாத்தீங்க ப்ரோ. பாத்ரூம் தான் ப்ரோ எல்லா ரூம்லேயும் பார்த்துட்டேன் உங்களோட ப்ரெசன்ஸ் எதுவுமே இல்லை சவுண்ட் மட்டும் எப்படி வருது எங்கதான் நல்ல இதுதான் மாட்டி இருக்கணும் எனக்கு தெரியாம இப்போ இந்த இது மூவ் ஆச்சு எப்படி மூவ் ஆச்சு
எங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரீங்க கன்ஃபார்மாக எனக்கு தெரியுது. சவுண்ட் மட்டும் எனக்கு அப்படி கேட்குது. உங்களுக்கு எதனா எங்களால் உதவி தேவைப்படுதா? உங்களுக்கு நான் எதனா பண்ணணுமா? நான் உங்களுக்கு எதனா நான் பண்ணணுமா? மேலே இருந்துச்சு. உங்களுக்கு நான் எதனா பண்ணணுமா? உங்களுக்கு நான் எதனா ரிச்சுவல்ஸ் பண்ணால் ஓகே ஆகுமா? எங்களை இங்கேருந்து போக விட்டுருவீங்களா? எங்கள் வீட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டீங்கல்ல? எனக்கு எதனா ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் என்னால் சுத்தம் இங்கேருந்து போகவே முடியாது. நீங்கள் போகவும் விட மாட்டீங்க, எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இந்த வீட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்தீங்க, ஆனால் உங்கள் ப்ரெசன்ஸ் என்னால் இப்போ ஃபீல் பண்ண முடியல. அப்பாவை கூப்பிடுங்க ப்ரோ, அப்பாவை கூப்பிடுங்க ப்ரோ. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க, நிற்காதீங்க. எங்க இருக்கு கேட்டுச்சு? தெரியல ப்ரோ, இந்த ரூமில் கேட்டுச்சு. என்ன ரூம் மாறி மாறி கேக்குது? தெரியல ப்ரோ, ஒரு ரூமா கேட்குது ப்ரோ. எப்படி ப்ரோ புரிஞ்சுக்கிறது? ஒரு ரிச்சுவல் வந்து ஏதோ பண்ணுங்க ப்ரோ, ஏதாவது பண்ணிட்டு போயிடலாம் ப்ரோ. இங்கே இருந்து வாங்க ப்ரோ. சின்ன சின்ன சவுண்டாக கேட்குது. சின்ன சின்ன அடிச்சுக்காது. உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி எங்களை பயப்படுத்துறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு தெரியுதா? ஃபுல்லாக காடு தான் இது. எங்கே போய் இதை நான் கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல. என்னப்பா என்னப்பா வாங்க போறீங்க? பின்னாடி யாரும் நிற்கிறாங்கப்பா. என்னப்பா யாருமே இல்லப்பா, வாங்கப்பா ஒரு நிமிஷம். யாரும் நிற்கிறாங்க, நல்லா தெரியுது எனக்கு. வாங்கப்பா நிற்கிறாங்க, வந்து போயினா பாரு. யாரும் நிற்கிறாங்க என்னப்பா செவத்துல இருக்கு. என்னப்பா வாங்க போறீங்க? பின்னாடி யாரும் நிற்கிறாங்கப்பா. என்னப்பா யாருமே இல்லப்பா, வாங்கப்பா ஒரு நிமிஷம். யாரும் நிற்கிறாங்க, நல்லா தெரியுது எனக்கு. வாங்கப்பா, எதுவும் இல்லப்பா. நிற்கிறாங்க, வந்து போயினா பாரு. நீ யாரும் நிற்கிறாங்க. இந்த ரூம் வாங்கப்பா, இங்க வாங்கப்பா. சொன்னல பின்னாடி வாங்கப்பா. ஏன் போய் தூரம் போறீங்க? உனக்கு என்னதான் வேணும்? உன் பேர் என்ன? ஏன் இப்படி எங்களை இப்படி குடும்பப்படுத்துற? உனக்கு என்னதான் வேணும்? ஒண்ணுமே உடம்புக்குள்ள இதெல்லாம் போச்சா? நவருங்க ஃபர்ஸ்ட். உங்க பின்னாடி இருந்து இழுத்தது தெரிஞ்சா இல்லையா? இருந்துச்சு. உங்களை யாரு இங்கிருந்து யாரும் இழுத்தாங்களா? இங்கிருந்து தான் நான் அங்கதான் ஓடி வந்தேன். அங்கிருந்து நிறுத்திக்கிறது. இப்போ என்ன ப்ரோ நடக்குதுங்க? ப்ரோ 3 பேத்தி சைமல்டேனியஸா இழுத்தது ப்ரோ. இப்போ எத்தனை ஆத்மா ப்ரோ இங்க இருக்கு? அந்த பானையில் இருக்கிறது இன்னொரு பானையில் இருக்க ஆத்மா யாருது? அந்த அஸ்தி யாருது? உங்க சொந்தக்காரங்கள்டா, இல்ல உங்க வீட்டுல யாருன்னா ரிலேட்டிவ்ஸ்? அது இங்க எத்தனை ஆத்மா மொத்தமா இருக்கீங்க ப்ரோ? இங்க கூட வாங்க ப்ரோ. அந்த அஸ்தி எடுத்துட்டு வாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, வேற வழி இல்லை ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ அவர் கூப்பிட்டாங்க ப்ரோ, அவர் கூப்பிட்டாங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, போலாம் ப்ரோ. என்ன சொல்றீங்க ப்ரோ? சரின்னு பண்ணல ப்ரோ, சரின்னு பண்ணல. நம்ம ரிச்சுவல் பண்ணி பார்த்துருவோம். என்னப்பா சொல்றீங்க? கரெக்ட், ரிச்சுவல் பண்ணலாம். இல்லை நம்ம இங்கேருந்து போக முடியாது. ப்ரோ இல்லை ப்ரோ, அந்த அஸ்தி எடுத்துட்டு வந்துட்டு இது யாரோடதுன்னு கேட்கலாம் ப்ரோ. 3 ஆத்மாக்கு மேலே இருக்கு ப்ரோ. சைமல்டேனியஸா எப்படி ப்ரோ 3 பேர்த்தை அட்டாக் பண்ணுது? என்ன பண்ணலாம்? என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ரிச்சுவல் பண்ணிடலாம். அதை எடுத்துட்டு வந்து ரிச்சுவல் பண்ணி ப்ரோ வச்சு இல்லை 2 கொஸ்டினாவே கேட்கலாம் ப்ரோ. யாரோட ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துவாங்க. அவர் கூப்பிட்டாங்க, பக்கத்துலேயே கூப்பிட்டாங்க. ப்ரோ அவர் கூப்பிட்டாங்க ப்ரோ. உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் இல்லை? எதனா பண்ணுதா உங்களுக்கு? இல்லை, பரவாயில்ல. ஓகேவாப்பா உங்களுக்கு?
இல்லை உடம்பெல்லாம் ஃபுல் வலி அப்படியே அடிச்ச மாதிரி இருக்குது. ப்ரோ இது உடம்புக்குள்ளே தான் ப்ரோ போயிருக்கு. தெரியல என்ன ப்ரோ பண்ணுறது? சரி பண்ணல உடம்புக்குள்ள எதாவது போன மாதிரி இருக்காப்பா உங்களுக்கு? போன மாதிரி தான் இருக்குது, ஒரே வலியாக இருக்குப்பா உடம்பு. பண்ணலாமா என்னப்பா? இல்லை போயிடலாம், போக கூட கூடாது ப்ரோ. நம்மளுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது? நான் எப்படின்னா சொல்கிறேன் ப்ரோ, திரும்பி நம்ம இங்கே பண்ணாமல் பண்ணிட்டு தரோம். நாங்கள் இங்கேருந்து போயிடுறோம், எங்கள் எதுவும் பண்ணாதீங்க. இன்னொரு அந்த பாட்டில் இன்னொரு அஸ்தி இருக்கா? யாருக்கு போகுது? அந்த இது முடிஞ்சு ப்ரோ, ஹோலி வாட்டர் முடிஞ்சு ப்ரோ. யாருக்கு இருக்கும் அது? ஹோலி வாட்டரும் இல்லை கைஸ், ஹோலி வாட்டரும் எங்கிட்ட சுத்தமாக இல்லை. சுத்தமாக என்கிட்ட ஜூஸ் இல்லை. 3 பேருமே டெட் டயர்டில் இருக்கும். அட்டாக்கும் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் அப்பா உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னு சொல்கிறது இல்லை. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பின்னாடி இருந்து வந்து பிடிச்சது டக்குன்னு தள்ளி விட்டு வந்தார். அதுக்கு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு வேறு வழியே தெரியல ப்ரோ. வாங்க ப்ரோ போகலாம். வாங்க ப்ரோ. சேஃப்டியாக பண்ணுறதுக்கு இது ஐடியா பார்த்து பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ. இதை பார்த்தா வரவே வேணாம் ப்ரோ. பார்த்தாங்க பக்கம் முள்ளு கீழே இருக்கு. இருங்க, சவுண்ட் வருது அமைதியாக. நீங்கள் இங்கே இருக்கீங்களா அங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. எங்களுக்கு வேறு வழியே தெரியல. இங்கேருந்து எங்களை போக விட்டுருங்க. அந்த இன்னொரு பானையில் இருக்க அஸ்தி மட்டும் யாருதுன்னு சொல்லிடுங்க. இங்கே மொத்தம் எத்தனை ஆத்மா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இங்கே ஒரு பொண்ணு தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அஸ்தி எடுத்து நான் சின்ன ரிச்சுவல்ஸ் பண்ணுறேன். கூட ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்குறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் எடுத்துகிட்டு போய் 2 ரிச்சுவல்ஸ் பண்ணுறேன். எனக்கு எதாவது ஒரு அறிகுறி கொடுக்க முடியுமா? அதை போட்டால் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல என்ன? இந்த வாட்டி பானையை நீங்கள் எடுக்காதீங்க, நான் எடுக்கிறேன். சேஃப்டி அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை இதில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணாமல் சேஃப்டி பண்ண போதும். பேசுங்க. பானத்துக்கு உள்ளே தான் இருக்குது, தெரியுதுங்களா? இன்னொரு பானை உள்ளே தான் இருக்குது. நான் எடுக்கிறேன், யாருமே டச் பண்ணாதீங்க. இதை எடுத்துருக்கேன். உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன். உள்ள சவுண்ட் கேட்குது பாருங்க. இது எல்லாமே அதோட இதுதான், ஆஷஸ் தான். இது மொத்தம் எத்தனை ஆத்மா இருக்குன்னு தெரியல. என் பின்னாடி ப்ரோ அவர் கூப்பிட்டாங்க ப்ரோ பின்னாடி. நான் திருப்பி போகிறேன். தடுக்குது, போகிறது தடுக்குது. இதை நான் தொட்டது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு வேறு வழியே தெரியல. நான் திருப்பியும் மேலே தான் வரேன். என்னை எதுவுமே பண்ணாதீங்க. இங்கேருந்து கொடுத்துட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டு போயிட்டே இருக்கேன். என்ன ப்ரோ? பேச எடுத்துகிட்டு மேலே போகிறேன். இது நான் மேலே வரலாமா? மெதுவாக போதும், மேலே தான் இருக்கு. எங்கேருந்து அட்டாக் பண்ணுன்னு தெரியாது. மேலே சவுண்ட் வருது, கேட்குதா? யாரோ நடக்கிற மாதிரி சவுண்ட் வருது, கேட்குதுங்களா உங்களுக்கு? நீங்கள் மேலே தான் இருக்கீங்களா? ப்ளீஸ் கேட்குது, அமைதியாக இருங்க. ப்ளீஸ் ஸ்டெப் சவுண்ட் க்ளீனாக எனக்கு கேட்குது. மேலே தான் இருக்கீங்களா நீங்கள்? இது யாரோட அஸ்தி? என் கையில் இருக்க பானையில் இருக்க அஸ்தி யாருது? நீங்கள் மொத்தம் எத்தனை ஆத்மா இருக்கீங்க? இந்த பானையில் இருக்க வித்யா பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்த உடனே என்ன பிரச்சனை ஆகுது? இந்த பானையில் இருக்க அஸ்தி யாருது? நான் எல்லா ரூமுக்கும் நான் தான் அந்த அஸ்தியை பிடிச்சிருக்கேன். என்ன வேணால் அட்டாக் பண்ண வந்து உங்கள்கிட்ட இந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன். பின்னாடி வாங்க, என் பின்னாடி வாங்க. பயன்படுத்துறதுனால ஒரு பிரச்சனமும் இல்லை. என்ன சத்தம்? இங்கே சத்தம் கீழே மட்டும் போட்டுறாதீங்க பானைய. அமைதியாக இருக்கும். இது யாரோட அஸ்தி? என்னப்பா? அங்கே தான் இருக்கு, இங்கே தான் சவுண்டு.
என் பின்னாடி வாங்க, தயவு செஞ்சு பின்னாடி வாங்க, தூரமாக போகாதீங்க, உங்களுக்கு இழுக்குது அது. நான் இந்த அஸ்தியை வச்சு நான் 2-3 கொஸ்டின் கேட்குறேன், எனக்கு ஆன்சர் மட்டும் கொடுத்துருங்க, நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். ப்ரோ கேட்டு மீட்டர் எடுங்க ப்ரோ. கைஸ் நான் சூஸ் பண்ணுறேன், இது எங்களை பயன்படுத்திகிட்டே இருக்கு, எங்ககிட்ட வர வைக்கிறோம் கைஸ். அது வேறு வழி தெரியல, எனக்கு வேறு வழியே தெரியல. இந்த பானையில் இருக்க அஸ்தி யாருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இவங்க 2 பேர்த்த அட்டாக் பண்ணுற ஃபுல்லாக இவர் உடம்புக்குள்ளே நீ போகிற அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எங்கள் அப்பா உடம்புக்குள்ளே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியல. இந்த பானையை வச்சு 2 கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணிடு. நான் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு போயிடுறேன், எங்களை தயவு செஞ்சு விட்டுரு. எங்கள் வீட்டு வரைக்கும்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர வேண்டாம். அப்பா 2 பேர் போய் பாருங்க, போங்கப்பா, பயப்படாம போங்க ப்ரோ. அந்த பாக்ஸ்குள்ள 2 பானை இருந்துச்சு. இந்த பானையில் இருக்க அஸ்தி யாருதுன்னு தெரியல. ஒரு பானையில் இருக்க அஸ்தி நீங்களே உடச்சிட்டீங்க. எனக்கு வேற வழியே தெரியல. எனக்கு நான் கேட்குற கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் மட்டும் பண்ணிடுங்க. எந்த கேள்வி கேட்காதப்பா, அமைதியா இருங்கப்பா, வேற வழி இல்லப்பா. அது ஏன்னா கோவம் வந்து மறுபடியும் நம்மள என்ன பண்ணிட்டு போகுது. வேற சின்ன கொஸ்டின் தான் கேட்பாது, கோவப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்கணும். எது கேட்டாலுமே தான் கோவம் வருது. அமைதியா இருங்க ப்ரோ, அமைதியா இருங்க ப்ரோ, அமைதியா இருங்க ப்ரோ. பாருங்க பாருங்க, சொன்னா கேட்க மாட்டேங்கிற பாரு நீ. நீங்க என் பக்கத்துல தான் இருக்கீங்களா? இந்த பானையில் இருக்க அஸ்தி யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாமா? பயப்படாதீங்கப்பா, நீங்க பயந்தீங்கன்னா அதை ப்ரொசஸ் பண்ணும். பயப்படாதீங்க, அமைதியா இருங்க. ஃபர்ஸ்ட் உடம்பு ஆடாதீங்க. உடம்பு ஆட்டினீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொசஸ் பண்ணும். பயப்படாத மாதிரி அதை இருங்க தயவு செஞ்சு. இந்த பானையில் இருக்க அஸ்தி உங்கள்தா. நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், நாங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இருக்கிற இடத்துல நாங்கள் இந்த பானையோட அஸ்தியை வச்சிடறோம். இந்த பானை இருக்கிற இடத்துல இந்த பானையை நாங்கள் கொண்டு போய் வச்சிடறோம். எங்களை எங்கேயும் போக விட்டுறீங்களா? ஃபர்ஸ்ட் இது உங்கள் அஸ்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? இது ஃபர்ஸ்ட் உங்கள் அஸ்தி தானா? இது உங்கள் அஸ்தி தானா? பிரச்சனையாக போகுது, கேள்வி வெறியாக போகுது. என் பக்கத்தில் வந்துட்டீங்களா? வரீங்களா ப்ரோ? அங்கே பாருங்க ப்ரோ, பானை நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், நாங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இருக்கிற இடத்துல நாங்கள் இந்த பானையோட அஸ்தியை வச்சிடறோம். இந்த பானை இருக்கிற இடத்துல இந்த பானையை நாங்கள் கொண்டு போய் வச்சிடறோம். எங்களை எங்கேயும் போக விட்டுறீங்களா? ஃபர்ஸ்ட் இது உங்கள் அஸ்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுமா? இது ஃபர்ஸ்ட் உங்கள் அஸ்தி தானா? இது உங்கள் அஸ்தி தானா? பிரச்சனையாக போகுது, கேள்வி வெறியாக போகுது. என் பக்கத்தில் வந்துட்டீங்களா? வரீங்களா ப்ரோ? அங்கே பாருங்க ப்ரோ, பானை பிரச்சனையாக போகுது, கேள்வி வெறியாக போகுது. என் பக்கத்தில் வந்துட்டீங்களா? வரீங்களா ப்ரோ? அங்கே பாருங்க ப்ரோ, பானை ப்ரோ, வாங்க ப்ரோ. நீங்க எந்திரிச்சு வாங்க ப்ரோ, வாங்கப்பா. சித்தி எங்க ப்ரோ? சித்திக் ப்ரோ, தயவு செஞ்சு வாங்க ப்ரோ. ப்ரோ நம்ம எதுவுமே பண்ணல ப்ரோ, கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடுச்சு, வாங்க ப்ரோ. இருங்க, அமைதியா இருங்க. இந்த பானை இருந்த இடத்துல வச்சு கொண்டு போய் வச்சிடறோம், எங்களை விட்டுறீங்களா? இந்த பானை இருந்த இடத்துல வச்சிடறோம், எங்களை விட்டுறீங்களா ப்ரோ? அப்புறம் கைஸ் உங்களுக்கு தெரியுதா? ட்ரிங்க் ஆகுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? எங்களை விட்டுறீங்களா? எங்களை உயிரோட விட்டுறீங்களா? எங்கள் வீட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டீங்களா? கைஸ் பாருங்க, க்ளீன் அப்படின்னு ஆகுது. கைஸ் எங்களுக்கு வச்சுட்டு போயிடலாம் கம்மனு. கைஸ் கேட்டு மூலியமாக எனக்கு என் கூட பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் கேட்கும்போது எங்கள் சித்திக்கும் எங்கள் அப்பா வைக்கும்போது கோவம் வந்தது. அது இது வரைக்கும் கோவமே போகல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் கேட்கும்போது கரெக்டாக கொஸ்டின் ஆன்சர் பண்ணுது. இருந்த இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு போனால்
எங்களை எதுவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டு மையம் மூலியமாக எங்களுக்கு டான்ஸ் வந்துருக்கு. எனக்கு வேறு வழி தெரியல, நான் கொண்டு போய் அதே இடத்துல வைக்கிறேன். வச்சுட்டு இங்கேருந்து அங்கே கேட்டு மைட்டில் எதனா சிக்னல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டே இருக்கலாம் கைஸ். 4 மணி ஆகும் போது. இதுக்கு மேலே எங்களுக்கு ஃபுல்லாக டெட் ஆகிடல இருக்கும். இங்கேருந்து போனதோட எங்களுக்கு வேறு வழி தெரியல. இருங்க அமைதியாக கேளு எடுத்துட்டு நான் கீழே போகிறேன். கீழே அது இருக்கிற இடத்துல வச்சுறேன். கேட்டு மீட்டர் அப்படிங்க எனக்கு வேறு வேலை கேட்டு மீட்டர் கொடுக்குறீங்க. எனக்கு நீங்கள் சிக்னல் கொடுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பாசிட்டிவ் சைனு. நான் இந்த பானை இருந்த இடத்துல வச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். ரொம்ப டேஞ்சர் நம்ம பண்ணுற வேலையெல்லாம். இங்கேப்பா இங்கே இதோட முடிச்சுட்டு போயிடலாம்ப்பா. பார்த்தீங்களாப்பா எவ்வளோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி வச்சுட்டு போயிடலாம். இங்கே நம்மளை எதுவும் அட்டாக் பண்ணுறதுல நீச்சு வச்சுட்டு போயிடலாம். எடுத்த இடத்துல வச்சுட்டா பிரச்சனையே இருக்காது. டைம் ஆகிடுச்சு. ஊரெல்லாம் பாட்டு போடவே ஆரம்பிச்சிட்டாங்க. சத்திக்கு கூடவா சத்திக்கு. இது எத்தனை பாட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மறுபடியும் அங்கே போகிறேன். நீ அந்த பாறை இது பண்ணுங்க உடைக்கல ப்ரோ. அது என்ன இழுத்தது. அமைதியாக இருங்க. இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கீங்களா நீங்கள்? பின்னாடி வாங்க. இந்த ரூம்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த பானையை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துட்டீங்களா? தயவு செஞ்சு விட்டுறீங்களா? இந்த பானையை நான் அந்த பாக்ஸ்கிட்ட வச்சிட்றேன். இந்த நீங்கள் எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு எங்களை விட்டுறீங்களா? எனக்கு என்ன இது பண்ண முடியுமா? வேண்டாம்ப்பா, நான் எடுத்து நானே கொண்டு போய் வைக்கிறேன். கொடு. நீலாம் வைக்க வேண்டாம். நீலாம் வைக்கக்கூடாது, நான் தான் வைக்கணும். என்னப்பா சொல்கிறீங்க? திருப்பி இப்போ தானப்பா உங்களை இதாச்சு. இல்லை, நான் தான் எடுத்தேன். உன்னை மறுபடியும் அட்டாக் பண்ணிவிடும். நீ இருந்தாலும் எங்களை கூப்பிட்டு போயிடுவேன். நானே கொண்டு போய் வைக்கிறேன். அந்த இடத்துல பாப்பா போட்டே பானை ஓண்டு தானே உடஞ்சி கீழே வச்சோம். வாங்கப்பா, நானே வச்சேன். யார் அந்த பானையை எடுத்தாங்களோ ஃபஸ்ட்டு அவரே கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சுட்டாரு. உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த நீ பானையை எடுத்துக்கலாம். அந்த பானையை எடுத்துக்கிட்டனா நீ எங்களை இங்கேருந்து போக விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிறோம். எடுத்துக்கிறியா? சவுண்ட் வருது. சத்தம் கேட்குது. இல்லை சத்தம் கேட்குதுப்பா. கை வருது. எடுத்துருச்சு. எடுத்துருச்சுப்பா. ப்ரோ உள்ள இருக்கு ப்ரோ. எடுத்துக்கிட்டு இருக்கு. உள்ள வந்துச்சு ப்ரோ. கைஸ் உங்களுக்கு தெரியுதா? அங்க பாருங்க உள்ள இருக்கு. எங்க வீட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டீங்கல்ல ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ உள்ள வந்துச்சு ப்ரோ. ப்ரோ எப்படி ப்ரோ கை வந்து உள்ள வைக்கும்? நீ பானையை எடுத்துக்கலாம். அந்த பானையை எடுத்துக்கிட்டனா நீ எங்களை இங்கேருந்து போக விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிக்கிறோம். எடுத்துக்கிறியா? சவுண்ட் வருது. சத்தம் கேட்குது. இல்லை சத்தம் கேட்குதுப்பா. கை வருது. எடுத்துருச்சு. எடுத்துருச்சுப்பா. ப்ரோ உள்ள இருக்கு ப்ரோ. எடுத்துக்கிட்டு இருக்கு. உள்ள வந்துச்சு ப்ரோ. கைஸ் உங்களுக்கு தெரியுதா? அங்க பாருங்க உள்ள இருக்கு. எங்க வீட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டீங்கல்ல ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ உள்ள வந்துச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ கை வந்து உள்ள வைக்கும்? எடுத்து வச்சிருச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க ப்ரோ? பார்த்து நம்ம பார்த்து கை மட்டும் வச்சு ப்ரோ. சரிப்பா, அமைதியாயிடுச்சு. உள்ள இருக்கு. அமைதியாயிடுச்சுப்பா. வாப்பா போயிடலாம். இதுக்கு மேலே நமக்கு இருக்கக்கூடாது. ப்ரோ அங்கேருந்து கிளம்புறோம். எங்கள் வீட்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாட்டீங்கல்ல? இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல. நாங்கள் எந்த இடத்துல பானை எடுத்தோமோ அதே இடத்துல வச்சுட்டோம். நைட் 11 மணிலேருந்து டைம் 5 மணி ஆச்சு. இந்த இது எவ்வளோ பார்ட்ஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். கவர் பண்ணிட்டு எல்லாமே உங்களுக்கு நான் எந்த மேக்ஸிமம் எல்லா சீனுமே நான் கட்டு இல்லாமல் போட போகிறேன். கட்டு இல்லாமல் இது மேலே எல்லாமே எந்த சீனுமே கட்டு இல்லாமல் தான் வரும். சிங்கிள் ஷாட்டில் தான் எல்லாமே இருக்கும். இங்கே கிளம்பலாமா? போலாம்பா. இதுமாதிரி எனக்கு நிற்கக்கூடாது. இங்கேருந்து கிளம்புறோம். வெளியே வந்து இப்போ தான் அமைதியாக இருக்குது. நம்ம கொடுக்குறேன். கைஸ் ஃபாலோ வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் என் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருந்துச்சுனாவோ எதனா டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதில் கொஸ்டினில் கேட்கலாம். நான் ஃபாலோ வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸிமம் ஃபாலோ வீடியோ போடுவேன். ஏன்னா இங்கே நடந்தது எல்லாமே இது வரைக்கும் யாருக்கும் நடக்காதது. எங்களுக்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்கு. அவ்வளோ பேரலல் ஆக்டிவிட்டி எங்கள் உயிர் போகிற அளவுக்கு
இங்கே நடந்திருக்கு. எல்லாமே இது பண்ணி தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதனா கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. நான் ஃபாலோ வீடியோவில் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கோஸ்ட் வீடியோ பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னால் பேசக்கூட முடியல, அவ்வளோ சொல்லிட்டு வந்து என் கண்ணுக்குள்ளே போகுது, எரிக்க ஆரம்பிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.